டேய் என்னடா அது அட்டகாசமா வர? எல்லாம் டீச்சர் தான் வாங்கி கொடுத்தாங்க. படிக்கணும்னு ஆசைப்பட்டான், அதான் பள்ளிக்கூடத்துல சேர்த்து விடலான்னு கூட்டு வந்தேன். கச்சேரியில கிடைச்ச பணத்தை எல்லாம் நல்ல காரியத்துக்கு தான் யூஸ் பண்ணிருக்க. வெரி குட். இதுக்கெல்லாம் மூல காரணமே நீங்க தான். அப்போ இந்த மாதிரி இருந்தாதான் உன்னோட அன்பும் அனுதாபமும் கிடைக்குங்கிற? இது பள்ளிக்கூடம். வணக்கம் டீச்சர். போதும் வா வா. அம்மா அம்மா இல்லையா? இல்ல, கடைக்கு போயிருக்காங்க. தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். அப்போ ஏதோ விஷயம் இருக்கு. ஆமா, உங்களுக்கு ஒண்ணு கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். உண்மையாவா? நிஜமாதான். கிட்ட வாங்க. வந்துட்டேன். ஸ்டாப். கை நீட்டுங்க. கையில தானா? அந்த கையை நீட்டுங்க. கண்ணு முடிக்கீங்க. எதுக்கு இது? ஓ, நான் உனக்கு கொலுசு வாங்கி கொடுத்தனே, அதுக்கு பதிலாவா? இல்ல, அன்னைக்கு கோயில் திருவிழால உங்க வாட்ச் காணாம போச்சுல? ஆமா. இப்ப அதுக்கு என்ன? உங்க கையில வாட்ச் கட்டி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப கட்டிக்க முடியுமா முடியாதா? முடியாது. இனிமே நான் உங்க கூட பேச மாட்டேன், இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன். அது வந்து நான் காபி பொடி வாங்க வந்தேன். ஆமாமா. என்னம்மா இப்ப வரீங்க? இப்ப சமைச்சு எப்ப சாப்பிடுறது? மணி என்னாச்சு தெரியுமா? மணி என்னடாச்சு? 12:10 ஆச்சு. ஏதுடா அது புதுசா இருக்கு? ஆமா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்குடா. நான் வரேம்மா. என்னமோ கேட்டியே, நானும் பேச்சு பராக்குல மறந்துட்டேன். சக்கரை கேட்டேன். ஆமாமா. முதல்ல காபி பொடி தானே கேட்ட? ஆமாமா. ஆமாமா. நிறுத்துங்களேன். ஏன் வண்டியை நிறுத்த சொல்ற? மைனர் வராரு, நீங்க எப்படி போங்க, நான் அப்படி போறேன். அவர் வந்தா நமக்கு என்ன? சொல்றதை கேளுங்க. மம்மியே வேலைக்கு வாங்கணும். எனக்கு ஒருத்தரை பிடிச்சு போச்சுன்னா ஞாபகார்த்தமா இப்படி மோதிரத்தை கொடுக்கறதே என் பழக்கம். இது ஒரு முறை. அப்படியா? எனக்கும் ஒரு முறை இருக்கு. சொல்ல. இப்படி தனியா வர என்கிட்ட எவனாவது இந்த மாதிரி பொறுக்கித்தனமா நடந்துக்கிட்டா, ஒண்ணு கால்ல கடக்கறத கழட்டி அடிச்சிருப்பேன், இல்ல காரி துப்பி. இப்ப கூட உன் முகத்துல துப்பாம ஏன் கீழே துப்பினேன் தெரியுமா? நான் வேலை செய்யற பள்ளிக்கூடத்துக்கு நீ நிர்வாகியாச்சே, அந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் கொடுக்கிற மரியாதை. நல்ல ஞாபகம் வச்சுக்க. உனக்கு தைரியம் இருந்தா ஊருக்குள்ள சொல்லி பாரு, இல்ல பள்ளிக்கூடத்தை விட்டு நீக்கி பாரு. அவசரமா வர சொன்னீங்களா? என்ன விஷயம்? உங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கறது பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்க, காதல் பண்றதுக்கு இல்ல. நம்ம விஷயம் லீக் அவுட் ஆயிருச்சோ? எனக்கு எப்படி தெரியும் நினைக்கிறீங்களா? வகையா மாட்டிக்கிட்டோம். அந்த பன்னிவாயம் பியூனு கொடுத்தா ஒண்ணு பேசுவான், கொடுக்கலன்னா ஒண்ணு சொல்லுவான். அவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. நேர பார்த்தவனா மனசுல பயம் இருந்தா சைக்கிள் ஜோடி போட்டு சுத்த சொல்லுமா? இன்னும் படியவே இல்லை. ஜோடியா? நம்ம சைக்கிள் எப்பவுமே சிங்கிள் தாங்க. நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சு பேசுங்க. அந்த ட்ரில் மாஸ்டர் பைய நம்ம பாட்டு டீச்சரை சைக்கிள்ல முன்னாடி உட்கார வச்சு சுத்துறான். இது நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அவமானமா போச்சு. அவன் பின்னாடி உட்கார வச்சு சுத்தினா அவமானம் இருக்காதோ? சும்மா இருக்க மாட்டீங்களா? நான் என்னென்னமோ நினைச்சிட்டேன். நான் போய் அவங்க 2 பேரும் டிஸ்மிஸ் பண்ணிடுறேன். பாவம் பொண்ணு. என்ன பண்ணும்? பயமலை நடவடிக்கை எடுங்க. இது ஒரு முறை, புரியுதா? நீங்க சட்டையை போடுறதுக்குள்ள அங்க நடவடிக்கை எடுத்துறேன். என்ன சார் கூப்பிட்டீங்களா? உன் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி மைனரோட உத்தரவு. நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? கோகிலாவை சைக்கிள்ல வச்சு, அதுவும் முன்னாடி உட்கார வச்சு சுத்துனியாமே, உண்மையா? ஆமா.
நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மனப்பூர்வமா விரும்புறோம். அப்போ உன் மேல நடவடிக்கை எடுக்கிறதுல தப்பு இல்ல. சார், காதலிக்கிறது தப்புன்னா அம்பிகாபதி அமராவதி ரோமியோ ஜூலியட் காதலை பத்தி ஸ்கூல்ல ஏன் பாடமா நடத்தணும்? காதலிக்கிறது குற்றம் இல்ல. நம்ம கண்ணுக்கு வேணா குழுன்னு இருக்கும். ஆனா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் மத்தவன் கண்ணுக்கு உறுத்துதே. சார், வேலையில ஏதாவது தப்பு பண்ணா கண்டீங்க இல்ல தண்டிங்க. இது என்னோட பர்சனல் விஷயம். வாஸ்தவம் தான், எனக்கு புரியுது. இது மைனருக்கு புரியணுமே. என் வயசுக்கு என் அனுபவத்துக்கு என் கேஸே இழுபறியா இருக்குதே. அது என்னமோ தெரியல சார், நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிக்க முடியாத அளவுக்கு ஆயிட்டோம். ஒத்துக்கிறேன். ஒருத்தன் நொண்டியா இருந்தாலும் இருக்கலாம், ஒண்டியா மட்டும் இருக்க கூடாது. சீக்கிரத்துல கல்யாணத்தை முடிச்சிட்டா பிரச்சனைக்கே இடம் இல்ல பாரு. எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன். பின்னால என் மேல வருத்தப்படாத. வருத்தப்படுவியா? இத பாரு, நானும் விவரத்தை எல்லாம் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டேன். நீ என்னடான்னா கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்னு கேக்குற? என்ன பிடிக்கலன்னா சொல்லிடு. சரி, அப்ப நானும் என்னை பத்தி ஒளிவு மறைவு இல்லாம சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க. நான் ஒரு அனாதை. எங்க அம்மா செத்ததுக்கு பிறகு என்னை வளர்த்து ஆளாக்க வேண்டிய எங்க அப்பா ஒரு நாள் ராத்திரி என்னை ரயில்வே ஸ்டேஷன்ல தூங்க வச்சுட்டு யாரோ ஒருத்தியோட ஓடி போயிட்டாரு. அப்போ எனக்கு வயசு 8. எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. எந்த பாட்டு கேட்டாலும் நான் அப்படியே திருப்பி பாடிடுவேன். அதான் என் வயத்துக்கு துணியா இருந்துச்சு. அனாதை என்னை ஏற்கப்பட்ட உதவி செஞ்சவங்களும் இருக்காங்க, எரிச்சலோடு என்னை விரட்டினவங்களும் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ வானமே 2ஆ பொழந்த மாதிரி 3 நாள் விடாத மழை. பாடி பசிய போக்கிக்க கூட வழி இல்லை. குருவி கூட்டுக்குள்ள கிடக்கிற மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் பெஞ்சில் பசியோடு சுருண்டு கிடந்தப்போ சாமஜவர கமனா சாமஜவர கமனா சாமஜவர கமனா சாது. குழந்தை, உன் வீடு எங்கம்மா இருக்கு? எனக்கு வீடு இல்ல. அப்பா அம்மா எங்க இருக்காங்க? 2 பேரும் இல்ல. சாப்பிட்டியா? இல்ல. நான் கொஞ்சம் சாதம் தரேன், சாப்பிடுறியா? வாம்மா, வா வா. என்னடா கட்டு சாதத்தை இங்கேயே அவுத்துட்டீங்க? அண்ணா உட்காருங்க, உங்களுக்கும் இலை போட்டா எடுத்து. ட்ரெயின் 2 மணி நேரம் லேட்டா. 6 மணிக்கு கச்சேரி ஆச்சுடா. அண்ணா தாளம் தப்பாம பாடணும், தாளம் தப்பாம சாப்பிடணும்னா. அண்ணா அது உங்களுக்கு. சாப்பிடுமா? சாப்பிடு. வேண்டாமா, ஒன்னும் அவசரம் இல்ல. இந்த இத குடிச்சுக்கோ. கர்மம் கர்மம், பிச்சைன்னு வந்த 2 அள்ளி போட்டு அனுப்ப வேண்டியதானே. இலை போட்டு சாப்பாடு. சாப்பிடுமா. புளியோதரை எப்படி கேட்கணுமா? அண்ணாவுக்கு குரல் பதம், மாமிக்கு கை பதம். இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறியாமா? போதும். முள்ள முள்ள. வா. இப்ப பாடினிய பாட்டு நோக்கு யார் சொல்லி கொடுத்தா? யாரும் சொல்லி கொடுக்கல. ஒரு தடவை கேட்டேன்னா அது அப்படியே பாடிடுவேன். ஒரு தரம் கேட்டா பாடுவியா? நான் ஒன்னு சொல்றேன், பாடுறியா? சகமப சகமப
சகம பதனி சகம பதனி சனித பமக சகமகத சகமக சகமபமகத சகமபமக சகமபத பமகத சகமபத பமக சகமபதனி சனித பமகத சகமபதனி சனித பமக குழந்தை என்ன நேர்த்தியா பாடுறா? அவ குரல்ல கோகிலவாணின்னா குடியிருக்கா. சுத மாதுர்ய பாஷண சுதா மாதுர்ய பாஷண சுத மாதுர்ய பாஷண சுதா மாதுர்ய பாஷண சுதயா மாதுர்ய பாஷண சுதா மாதுர்ய பாஷண சுதாகர ஆனந்த சுதாகர ஆனந்த சுதாகர ஆனந்த சுதாகர ஆனந்த சுத மக பமகத மக பமக கத மிருதமுச்சே கதாமிருதமுச்சே கதாமிருதமுச்சே బహుకాలము కథామృతముచే బహుకాలము కథామృతముచే బహుకాలము ఆకలి తీరియు నాను బ్రోము కథామృతముచే బహుకాలము ఆకలి తీరియు నాను బ్రోము సుధయా మాధుర్య భాషణ సుధాకరానన సుధా దురాత్ములకు భూకిరాతకుల చేరరాదనుచు సుందరాగారని దురాత్ములకు భూకిరాతకుల చేరరాదనుచు సుందరాగారని పరాయణుల చెలిమి రాకోరు త్యాగరాజను తవో పరాత్పర సుగుణ సుధా మాధుర్య భాషణ సుధాకరానన సుధా என்னடாச்சு உங்களுக்கு? அண்ணா, என்னடாச்சு உங்களுக்கு? பிச்சைக்காரியா இருந்த என்ன
தன்னோட இசைக்கு ஒரு வாரிசா உருவாக்கிட்டோங்கிற சந்தோஷத்துலேயும் பூரிப்புலையும் ஓடியாந்து என்னை வாழ்த்த வரும்போது மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பாடுற வாயும் தாளம் போடுற கையும் பாதம் வந்து மறுத்து போச்சுன்னு. அதுக்கப்புறம் குடும்பத்தில் வறுமை வந்துருச்சு. அவரை அதான் எங்கள் அப்பாவையும் குடும்பத்தையும் காக்க வேண்டிய பொறுப்பு இந்த குரலுக்கு வந்துருச்சு. அந்த நேரத்தில் தான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பாட்டி டீச்சர் தேவைங்கிற விளம்பரத்தை பார்த்துட்டு இங்கே வந்து சேர்ந்தேன். என் வாழ்க்கை எப்படி ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் கடைசி வரைக்கும் காப்பாற்றுற மகளாவே நான் இருக்கணும். இப்போ சொல்லுங்க, என்னை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? நான் என்ன பதில் சொல்லணும்னு விரும்புகிறேன்? நீங்கள் எப்படித்தான் சொல்லணும்னு வற்புறுத்த மாட்டேன். கோகிலா, நான் உன் கையை பிடிச்சி நீ என் வீட்டுக்கு வலது கால் எடுத்து வச்சு வரும்போது யார் யாரும் பின்னாடி வராங்களோ அவங்க அத்தனை பேரும் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். போதுமா? என்ன இதெல்லாம்? ஏன்